Hello guys, இது உங்கள் ஆப்ஸ் ரிவ்யூ சேனல் அண்ட் நான் உங்கள் ரக்ஷனா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பிங் ஆப் எப்படி லாகின் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறது அண்ட் ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் இது தான், டாட்டா கிளிக். இது எப்படி யூஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டாட்டா கிளிக் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இந்த ரெட் கலர் ஐகான் வரும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக என்ன பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸு அண்ட் அதோட கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஆஃபர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லாகின் பண்ணுறதுக்கு ரைட் சைட்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் மை அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே இந்த மை அக்கௌண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் லிஸ்ட்டு, அட்ரஸ் புக், பிராண்ட்ஸ், ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சேவ்டு கார்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ப்போம். அதுக்கு லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ஹோம் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா கூட கீழே பார்க்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ட்ரெஸ் எப்படி நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது இல்லை நான் கார்ட்டில் போட்டு பேக்கில் போட்டு வச்சு தென் லேட்டர் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டு பேக், அது கொடுத்து அதுலேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா விஷ் லிஸ்ட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம். விஷ் லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸான ட்ரெஸ் எக்ஸட்ராஸ் அதெல்லாம் இந்த விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் செகண்டாக ஹார்ட் இருக்கலாம், அதில் போய்ட்டு விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் கூப்பன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ரைட் கார்னரில் பிங்க் கலர் பாக்ஸில் பை நவ் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. பை நவ் கொடுத்த உடனே உங்களுக்கு சைஸ் கேட்குது பார்த்தீங்களா, சைஸ் சார்ட் கேட்குது. உங்களுக்கு என்ன சைஸ் ஓகேவாக இருக்கோ அதை கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு வந்து விடும். இப்போது இது ஓகே, உங்களுக்கு ப்ரைஸ்லேருந்து எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் செக் அவுட் கொடுத்துடலாம். செக் அவுட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நமக்கு அட்ரஸ் கேட்கும். என்ன அட்ரஸ்ங்கிறத கரெக்டாக பார்த்து கொடுங்க. நேமோட எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட்டு மோட் என்னென்னா டெலிவரி மோட். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு. இந்த 3 மோட்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் சர்டன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆயிரும். ஓகே கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆன்லைன் ஷாப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.